It is not a Tamil Nadu phenomenon. It is a India phenomenon. அதாவது சென்டரும் ஸ்டேட்டும் ஒன்னா வேலை செஞ்சாதாம அதாவது 2 மாடு ஓடுதுன்னா ஒரு மாடு நான் எப்போதும் ஒன்றிய அரசை எதுக்குறேன்னா 10,740 கோடி அதோட வேல்யூவேஷன். மதுரைக்கு 11,368 கோடி, மொத்தம் கிட்டத்தட்ட 23,000 கோடி நமக்கு தேவை. மேலும் நம்ம இப்ப கடன் கேட்க போனோம்னா அவங்க கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அதிமுகல பலரும் வேற ஒரு கட்சிக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றது எப்படி சாத்தியமாகும்? இவ்வளோ தூரம் பண்றாரு கனிமொழி, அவங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இல்ல? அவங்களுக்கு ஏன் இன்னி வரைக்கும் நீங்க ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்கல? திமுக வெற்றி பெறலன்னா பாஜக உள்ள வந்துரும்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? எதுக்கு சார் நீங்க பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுக்குறீங்க? ஒரு பெரிய தலைவர் புட்டின் அவர்கள் 2 மணி நேரம் ஒரு நாட்டுக்கு வரதே பெரிய விஷயம். 2 நாள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. They have signed 17 MOUs. 9 லட்சம் கோடி சைன் பண்ணிருக்காங்க ஏற்றுமதி ஒப்பந்தம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கம்மா, மக்களுக்கு தெரியும்மா. People are choosing BJP. மேம், அது மட்டும் நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட இந்த ஒதுக்கின நிதியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணல. மழை நீரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 3,000 கோடியா இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணல. ஆனா தமிழக அரசு சார்புல பாஜக மீதும் மோடி அரசு மீதும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த எய்ம்ஸுக்கான இது வரல, மதுரையில மெட்ரோக்கான ரயில் திட்டம் இன்னும் அமல்படுத்தல. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நிதி ஒதுக்காம தமிழ்நாடு அரசை மோடி கவர்மெண்ட் வஞ்சிக்குதுன்னு சொல்றாங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நல்ல கேள்வி. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒதுக்கின நிதி என்னாச்சு அந்த கேள்வி வருமா இல்லையா? இப்போ இந்த எல்லா நிதியும் பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பான் கார்பரேஷன் கிட்டேருந்து தான் நமக்கு நிதி வருது. இன்னைக்கு இந்த நிதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சி JICA கிட்டேருந்து தான் நம்ம கடன் வாங்குறோம். அப்போ நான் கேட்குறேன், ஒருத்தர் மேலும் மேலும் கடன் கொடுக்கும்போது கேள்வி கேட்பாங்களா மாட்டீங்களா? கொடுத்த கடனை என்ன சார் பண்ணீங்க, கொடுத்த கடனுக்கு ஆதாரம் காமிங்க, கொடுத்த கடனுக்கு அவுட்புட் காமிங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? நம்மளே ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் கொடுத்தோம்னா அவர் மேலும் மேலும் காசு கேட்டார்னா, சார் முதல்ல கொடுத்த 10 ரூபாய்க்கு பதில் சொல்லுங்க சார், சொல்லுவோமா மாட்டோமா? அப்போ இன்னைக்கு கோவையோட மெட்ரோ திட்டம் 10,740 கோடி அதோட வேல்யூவேஷன். மதுரைக்கு 11,368 கோடி, மொத்தம் கிட்டத்தட்ட 23,000 கோடி நமக்கு தேவை. இதுக்கு நம்ம ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சிலேருந்து வாங்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ, மும்பை மெட்ரோ, பெங்களூர் மெட்ரோக்கு 3த்துக்கும் சேர்ந்து 80,000 கோடி ஏற்கனவே நம்ம ஜப்பான் கார்பரேஷன்ல கடன் வாங்கியாச்சு. இதுக்கு மேலும் நம்ம இப்ப கடன் கேட்க போனோம்னா அவங்க கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? நான் கேட்குறேன். அதுக்கு இவங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சப்மிட் பண்றாங்க. அந்த DPR ஒழுங்கா சப்மிட் பண்ணுமா இல்லையா? அதுல 2011ஓட பாப்புலேஷன் சென்சஸ் ஏன் கொடுத்தீங்க? வேணுக்குன்னே ஒரு DPR இந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகணுன்றதுக்காகவே, இதை ஒரு அரசியல் பண்ணணுன்றதுக்காகவே இன்னைக்கு வேணும்னே, அதான் ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் சார் மக்களை வஞ்சிக்கிறீங்க. வேணும்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகணுன்றதுக்காகவே ஒரு DPR மத்திய அரசு கொடுத்துட்டு 2011ஓட பாப்புலேஷன் ஏன் கொடுத்தீங்க? அடுத்து அவங்க கொடுத்துருக்க ரூட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல அதில் இருக்க நிறைய பிரைவேட் பில்டிங்ஸ்லாம் வருது, தனியாரோட பில்டிங்லாம் வருது. அதை எப்படி நீங்க கிளியர் பண்ண போறீங்க? அதுக்கு என்ன பிளான்? அதை பத்தி அவங்க போடவே இல்லை. ஏன் போடல? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கும்போது கொடுக்க வேண்டாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல அதை முடிச்சிருவோம். அந்த மெட்ரோவை, கோவை மெட்ரோவையும் மதுரை மெட்ரோவும் போட்டிருக்காங்க. எப்படி சாத்தியம்? சென்னை மெட்ரோவே 6 வருஷம் மேல ஆயிருக்கு. எப்படி இதை முடிக்க முடியும் 3 வருஷத்துக்குள்ள? ஸோ இன்னைக்கு மத்திய அரசு ஃபர்ஸ்ட் இட்ஸ் ராங் நரேட்டிவ். மத்திய அரசு கோவை மெட்ரோவையும் மதுரை மெட்ரோவையும் நிராகரிக்கல. அவங்க பதில் கேட்டு கேள்விகள் தான் அனுப்பியிருக்காங்களே தவிர அதுக்கு இவங்க பதில் கொடுக்கட்டுமே. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி மக்களை வஞ்சிக்கணுன்றதுக்காக இந்த திமுக அரசு, நான் ஒத்த கேள்வி கேட்குறேன். இவங்க பேசுறாங்க, நம்ம 50 வயசே ஆன இளைஞர் அணி தலைவர், இளம் தலைவர், 50 வயசு தலைவர் உதயநிதி அவர்கள், நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த திமுகன்ற ஒரு டிராமால ஒரு ஒத்த வாரிசுக்காக நான் கேட்கிறேன், இளைஞர் அணி தலைவரா முதலமைச்சர் பதவியை விடுங்க, இளைஞர் அணி தலைவர் பதவிக்கு இன்னைக்கு கருணாநிதி வாரிசு தவிர வேற யாருக்காவது நீங்க பதவி கொடுத்துருங்க பார்க்கலாம்.
வேற யாருக்காவது கொடுங்க சார். இவங்களோட டாக்டிக்ஸே இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி இந்த பதவிக்கு வந்தார், முதலமைச்சர் பதவிக்கு? முதல்ல அவருக்காகவே நீங்க இளைஞர் அணின்ற ஒரு அணியை உருவாக்கினீங்க. கருணாநிதி அவர்கள் வைகோ அவர்களை வெளியில தள்ளிட்டு இன்னைக்கு கருணாநிதி அவர்கள் போட்ட மெகா பிளான் இளைஞர் அணின்னு ஒன்று உருவாக்கி அதுல ஸ்டாலின் அவர்களை தலைமையில் உட்கார வச்சுட்டு அடுத்து அவர் துணை முதலமைச்சராக்கி அடுத்து அவர் முதலமைச்சராக்கினார். அதே ஃபார்முலா தானே சார் ஃபார்ம் பண்றீங்க. உதயநிதிக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பர் கொஸ்டின் கேட்கிறேன். இன்னைக்கு உதயநிதிக்கு அப்புறம் இளைஞர் அணி தலைமை பதவி யாருக்குமா? தெரியல மேம், வருங்காலங்களில் முடிவெடுப்பாங்க. யாருக்குன்னு இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல. இன்னைக்கு நான் கேட்குறேன் ஒத்த கேள்வி. இவ்வளோ தூரம் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, இளைஞர் அணி கூட்டத்தில் உதயநிதி பேசுறாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு தில் இருந்தா அங்கே இளைஞர் அணி கூட்டத்தில் அவ்வளோ அம்பட்டு உழைக்கிறாங்களே அந்த திமுக காரங்க இளைஞர்கள், யாருக்காவது கொடுத்துட்டுமே பதவியை கொடுத்துருங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் அடுத்து திமுகவை. ஏன் கொடுக்க மாட்டாங்க? இன்னைக்கு இளைஞர் அணி தலைமைன்றது உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதி, அவ்வளவுதான். சோ சீல்டு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பாஜகவும் அதிமுகவும் கொத்தடிமைகள்னு. நான் சொல்றேன் சார், திமுக காரங்க கொத்தடிமைகள். பாவம், எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒத்த திமுக காரன் வாழ்க்கையே திமுக அர்ப்பணிச்சா கூட ஒரு நாள் கூட இளைஞர் அணி தலைவராவோ இல்ல துணை முதலமைச்சராவோ ஈவன் பகல் கனவு கூட காவுன முடியாது. ஏன் அங்க நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் பண்றாரு கனிமொழி, அவங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இல்லை? ஷீ இஸ் வெரி கேப்பபிள். அவங்களுக்கு ஏன் இன்னி வரைக்கும் நீங்க ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்கல? ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு ரத்தத்துல வந்த வாரிசுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டு குத்தகைக்கு விடப்பட்டது. இது 2026 முடிவுக்கு வரும். 2026 முடிவுக்கு வரும்னு சொல்றீங்க. ஆனா பாஜக அதிமுக கூட தமிழ்நாட்டுல கூட்டணியில் இருக்காங்க. எத்தனை சதவீதங்கள் வாக்கு பெற்று பாஜக வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இன்னைக்கு 200 சீட்டு மேல வெல்லுவோம், அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த திமுகவோட வாரிசு அரசியலை வெறுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு மக்கள் அந்த ஒரு பயத்துல தான்மா நம்ம முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் மைக்க பிடிச்சா தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மைக்க பிடிச்சா உங்களுக்கு பாஜகவை 10 நிமிஷம் கூட பேசாம மைக்க வைக்க முடியாது. ஸோ இன்னைக்கு பாஜகவோட டிஆர்பி ரேட்டிங் கூட்டுறதுக்கு இன்னைக்கே பாருங்க 2 நாளா நியூஸ்ல இதுதான் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. இவர் ஸ்டாலின் அவர்கள் இங்க உங்க சங்கி கூட்டமே வந்தாலும் இது தமிழ்நாடுன்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாடு, உங்க ஸ்டாலின் நாடு செல்லாது சார். இப்போ அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 200 சீட்டுகளை எடுத்து வெற்றி பெறுவோம்னு சொல்றீங்க. அதிமுகல பலரும் வேற ஒரு கட்சிக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ட்விஸ்டடாகவும் இருக்கு. ஸோ அதிமுக இந்த பக்கம் பலமா இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல நீங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றது எப்படி சாத்தியமாகும்? அதாவது இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் ஒரு பெரிய முன்னோடி. ஏன்னா தமிழ்நாடு தனியா இல்லை, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தான். ஸோ இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி பார்த்தோம்னா இந்தியா முழுக்க பாஜகவோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி அவங்க ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் 35% வந்துச்சு, பாஜக இல்லை அங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் காணாம போச்சு, பாஜக 45% வெஸ்ட் பெங்கால். பீகார் எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா போன வாட்டி காங்கிரஸ் 19 சீட்டு, இந்த வாட்டி 5 சீட்டு, அடுத்த வாட்டி காணாம போயிடும் பீகார்லயும். அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் இந்தியா முழுக்க, இட் இஸ் நாட் a தமிழ்நாடு phenomenon, இட் இஸ் a இந்தியா phenomenon. ஸோ இன்னைக்கு இந்தியா முழுக்க மக்கள் பாஜகவை மோடிஜி ஆட்சியை வரவேற்கிறாங்க. ஸோ வி கால் இட் த டபுள் இன்ஜின் growth. அதாவது சென்டரும் ஸ்டேட்டும் ஒன்னா வேலை செஞ்சாதாம அதாவது 2 மாடு ஓடுதுன்னா ஒரு மாடு நான் எப்போதும் ஒன்றிய அரசை எதுக்குறேன்னா சரி நீ ஒன்றிய அரசை எதுக்குற, அப்ப வளர்ச்சியை காமியே. நீங்க தானே சொல்றீங்க அமித்ஷாவாட்டும் எந்த ஷாவாட்டும் நான் பாத்துக்கிறேன், இது தமிழ்நாடுன்னு சொன்னீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. நான் கேட்குறேன், சரி உங்களுக்கு தான் ஒன்றிய அரசை எதுக்குறீங்க,
உங்களுக்கு தான் அமித்ஷா ஜிக்கு வந்து விட நீங்க பெரிய ஆளு. இன்னைக்கு அப்ப காமிங்களேன், ரிசல்ட்ல காமிங்களேயா. இன்னைக்கு தமிழ்நாடு தத்தளிக்குது. இந்த ஸ்டாலின் அவர்களோட 5 வருஷம் ஆட்சினால தமிழ்நாடு 100 வருஷம் பின்தங்கி போயிடுச்சு. 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி. நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்லேருந்து சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 75 வருஷங்களுக்கு 75 வருஷங்கள்ல தமிழ்நாட்டோட நிதி நெருக்கடி 5 லட்சம் கோடினா, இவங்க வந்த 5 வருஷத்துல அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. இவங்க மட்டுமே 5 வருஷத்துல வாங்கின நிதி கடனே 5 லட்சம் கோடி. ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நிதி கடன்ல ஆழ்த்திட்டு, அதான் இந்த சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல வந்திருக்கு போன வருஷம், தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1. எதுல? நிதி பற்றாக்குறையில் 45,000 கோடி நிதி பற்றாக்குறை. We are the first revenue deficit state in the whole of India. தமிழ்நாடு is top. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டை இவ்வளோ நிதி நெருக்கடியில் ஆத்துட்டு ஒரு துறையும் லாஸ்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு புட்டின் அவர்கள் உலகமே திரும்பி பார்க்கும் அளவு ஒரு பெரிய தலைவர் புட்டின் அவர்கள் 2 மணி நேரம் ஒரு நாட்டுக்கு வரதே பெரிய விஷயம். 2 நாள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. They have signed 17 MOUs. அந்த 17 புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமா அதான் இந்தியாலேருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி, வெறும் இந்தியாலேருந்து ரஷ்யாவுக்கு வர ஏற்றுமதி 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சைன் பண்ணதில் 9 லட்சம் கோடி இது சைன் பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி ஒப்பந்தம். ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்த மோடிஜி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. மக்களுக்கு தெரியும், பீப்புள் ஆர் சூசிங் பிஜேபி. மக்கள் வந்து பாஜகவை வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சி பாதை கொடுக்குறாங்க. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வளர்ச்சி கொடுக்குறோம் மக்களுக்கு. ஸோ பீப்புள் ஆர் வெல்கமிங் பிஜேபி. ஓகே மேம். ஆனால் எப்போதுமே இந்த எலெக்ஷன் அப்போ, தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் எல்லா எலெக்ஷன் அப்பையும் திமுக ஒரு வந்து தேர்தல் வியூகமாக ஒன்று யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பாஜக உள்ள வந்துடும், இப்போ திமுக வெற்றி பெறலைன்னா பாஜக உள்ள வந்துடும்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? திமுக உண்மையாகவே இந்த விஷயங்களை கையில் எடுக்குதா அடுத்தடுத்து இந்த விமர்சனங்களுக்கு? முதல் விஷயம், நல்ல கேள்வி. முதல் விஷயம், இன்னைக்கு திமுகக்கு சார் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க 5 வருஷம் நீங்க வளர்ச்சியை காமிச்சிருந்தீங்கன்னா, 5 வருஷம் தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்ச்சியில டாப்ல கொண்டு போயிருந்தீங்கன்னா, இந்த 5 வருஷம் உங்க வளர்ச்சியை காமிச்சிருந்தீங்கன்னா, உங்க திறமைய, முதலமைச்சருக்கான திறமையை காமிச்சிருந்தீங்கன்னா, மக்கள் தானாவே ஓட்டு போடுவாங்க. எதுக்கு சார் நீங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க நான் கேட்குறேன். இன்னைக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை, அவர் ஆட்சி மேலேயே நம்பிக்கை இல்லைன்றதுக்கு ஒரே ஆதாரம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் கார்டுக்கு. அப்படி உங்களுக்கு ஆட்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த 3000 ரூபாய் தூக்குங்கன்ற, 3000 ரூபாய் தூக்குங்க.